ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் கோதுமை அல்வா தாங்க செய்ய போகிறோம். இந்த கோதுமை அல்வா செய்கிறதுக்கு கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும், அல்வா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி இந்த அல்வா செய்ய போகிறோம். வாங்க இந்த கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். கோதுமை மாவு அல்வா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவோட அளவு 200 கிராம். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவு கூடவே மாவு எடுத்த அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் மாவை ஒரு முறை நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் நம்ம விரலை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மாவு ரொம்ப சீக்கிரமாக ஊறி வந்துடும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாவுலேருந்து பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா காய்ச்சி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ரொம்ப நைஸான ஓல்ஸாக இருக்க ஜல்லடை, இதே மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு இந்த கலந்து வச்ச இந்த கோதுமை மாவை இந்த ஜல்லடையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கை வச்சு இந்த மாதிரி சுழட்டி கொடுத்தா, இந்த மாதிரி சுற்றி கொடுக்கும்போது இந்த கோதுமை மாவுலேருந்து பால் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், அதில் உள்ள பாலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு மீதம் உள்ளது இந்த ஃபைபர் மட்டும்தான். இது நமக்கு தேவைப்படாது. இப்போ இந்த கோதுமை மாவு பாலை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறோம். இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து விட இந்த மாவு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து அல்வா செய்யும்போது நமக்கு இதுலேயே அல்வா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அல்வா ரெடி ஆகிடுங்க. ஆக மொத்தத்தில் நமக்கு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இருந்தால் மட்டும் போதும். இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. இதே மாதிரி நல்லா கலந்து விடும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். நல்லா சுருண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லா பக்கமும் நெய் பரவுற மாதிரி இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதில் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் பாத்திரமாக இருந்தால் கூட நல்ல அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அடியில் பிடிச்சி வராது, நல்லா வரும், சூப்பராக வரும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து
அந்த ஸ்பூன் அடிப்பாக்கத்தில் லேசாக நெய் தடவிட்டு இதை மாதிரி எல்லாம் சமப்படுத்திக்கலாம். நம்ம சேர்த்த நெய் எப்படி இப்போவே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இது நல்லா சில்லுன்னு ஆறி வரணும். நல்லா ஆறி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கை வச்சு காமிக்கிறேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. அதே சமயத்தில் நம்மளோட விரலும் அதில் இறங்கலை. இப்போ மேலே இதே மாதிரி ஒரு தட்டு வச்சு லேசாக கவிழ்த்துட்டு இந்த மாதிரி மெதுவாக தட்டி கொடுத்தாலே போதுங்க. இந்த பாத்திரத்தை விட்டு அல்வா தானாக வெளியில் வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட கோதுமை மாவு அல்வா. இப்போ நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ட அதே ஃபீலிங் இருந்தது எங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது ஸ்டிக்கியாகவே இருக்காதுங்க, ரொம்ப சாஃப்டாக, வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.